ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஓனா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறாங்க, அதில் ஐபிஓன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, நம்ம எப்படி இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஐபிஓக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த ஐபிஓ அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக்காக மாறுறது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறது. ஒரு கம்பெனி கிட்ட இருக்கிற ஷேரை பப்ளிக் கிட்ட செல் பண்ணுறதுக்காக ஐபிஓ வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, கம்பெனி எதுக்கு ஐபிஓ வந்து யூஸ் பண்ணுது? அவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து தேவைப்படும். நம்ம ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கோம், அந்த கம்பெனி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து தேவைப்படும். அப்போ அந்த அமௌண்ட் நம்ம எங்கே போய் எடுப்போம்? நம்ம போயிட்டு பேங்க்கில் வந்து லோன் வாங்குவோம், இல்லை கோல்டு இருந்தால் செல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவோம். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் கிட்ட வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் டைமாக வராங்கல்ல, அதுதான் வந்து ஐபிஓ. அவங்களோட டெப்ட்டை ரெடியூஸ் பண்ண, அப்படி இல்லைன்னா அவங்களோட கேஷை வந்து ரைஸ் பண்ணதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ, எல்ஐசி, உண்டாய் ரீசெண்டாக ஐபிஓக்குள்ளே வந்து ஃபண்டை வந்து கைட் பண்ணாங்க ஃபியூச்சர் க்ரோத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி உள்ளே வரும்போது ஐபிஓ மூலியமாக தான் வந்து உள்ளே வருவாங்க. சரி, இன்வெஸ்டருக்கு ஐபிஓவில் பை பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? இவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து லோ ப்ரைஸில் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா லாங் டேர்மில் மல்டி பிகர் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. எல்லா ஐபிஓவும் ப்ராஃபிட் வந்து கொடுக்காது. சரி, ஐபிஓ அப்ளை பண்ணுறது எப்படி? இதுக்கு நம்மளுக்கு பேன் கார்டும் அப்புறம் டிமாட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக் இந்த மாதிரி புரோக்கர் ஆப்ஸில் நம்ம டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூபிஐ மூலிமா வந்து அது ஃபண்டை வந்து பிளாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா லிஸ்டிங் டேட் அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா அந்த அமௌண்ட் வந்து கட் ஆகாது. சரி, நம்ம ஐபிஓவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடலை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஃபாஸ்ட் ஃபினான்ஷியலில் நம்ம வந்து பார்க்கணும். அந்த கம்பெனியோட ரெவன்யூ, ப்ராஃபிட் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வேல்யூவேஷனில் பார்க்கும்போது அது ஓவர்லோடு இருக்கா, அது வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் ஒர்த் இருக்கா, அது வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். சரி, அந்த ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்டிங் ஆகிற டேட் அன்னைக்கு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே கீழே வந்து போயிட்டே இருக்கும். சில ஐபிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்டு, வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை ஆகாது. சரி, நான் என்ன சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் ஐபிஓ எக்ஸ்ப்ளோஷர் வாங்கணும்னு இருந்தால் 50 நெட் 50 சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைப்ஸில் இருக்கிற ஃபண்ட்ஸில் ஐபிஓ ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வேணும்னா மியூச்சுவல் ஃபண்டில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்குது. ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஐபிஓ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.